இது வந்து எங்கள் ஒரு கோயில் திருவிழா. இப்போ வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைட் மியூசிக் நடந்துகிட்ருக்கு. லைட் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் இருக்காங்க இல்லையா, அந்த காலத்து ஹீரோ, ஃபஸ்ட்டு ஹீரோ, அவங்களோட வேஷம் போட்டுட்டு பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நேராக போனோம்னா லெஃப்ட் சைடில் கோயில் இருக்கும். கோயிலோட என்ட்ரன்ஸு, அப்புறம் டெக்கரேஷன்ஸு, அதுக்கப்புறம் நெருப்பு மிதி, அதாவது தீ மிதி திருவிழா, தீ மிதிப்பாங்க இல்லையா, அந்த திருவிழாலாம் நல்லா நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கட் அவுட்ஸில் வைப்பாங்க இல்லையா, சாமியோட கட் அவுட்ஸு, இதெல்லாம் வச்சு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி, அப்புறம் நம்ம டிவிகேவோட கட்சி ஆளுங்க, டிஎம்கே கட்சி ஆளுங்க கட் அவுட்ஸில் வச்சு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. கட்சி ஆளுங்கெலாம் கூட கோயிலுக்கு வர்றாங்க. கட்சியில் இருக்கவங்க வந்துட்டு வந்து திருவிழாலாம் சுற்றி பார்த்துட்டு போவாங்க. நம்ம அப்படியே ஸ்லோவாக கடையெல்லாம் ஸ்லோவாக நடந்து சுற்றி பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். பாப்பா வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு இது வேணும், இந்த பொம்மை வேணும், அந்த பொம்மை வேணும்னு ஒரே ஆடம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்க ஒரு ராட்டினத்தில் நிறுத்தணும். அதில் வந்துட்டு 2 பேரும் ஏறி விளையாடிட்டு ஹாய் சொல்லிட்டு, பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஹாய் சொல்லிட்டு ஒரே ஜாலியாக விளையாடிட்டு 2 பேர் ராட்டினம் சுற்றிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக நடந்து போய் ஜூஸ் குடித்தோம். கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நேராக உள்ளார நடந்து போனப்போ இந்த சின்னதாக இருக்க ராட்டினம்லாம் இருக்கும் இல்லையா, அது குழந்தைங்க உட்காருது, பாப்பா குட்டி பாப்பா உட்காடுறது, அந்த காரில் உட்காந்து ஸ்டேரிங்கை திருப்புற மாதிரி, அதை பார்த்துட்டு அது வேணும்னு கேட்டு ஒரே ஆடம். அதை கேட்டு ஆடம் பிடிச்சானே சரின்னு சொல்லிட்டு அதுலேயே உட்கார வச்சு சுற்ற வைக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவும் குளிச்சாங்க. அதான் பையனும் பாப்பாவும் 2 பேரும் அதில் உட்காந்து ஹாய் சொல்லிவிட்டு மறுபடியும் அதில் என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நாங்கள் 2 பேரும் செல்ஃபி வீடியோ எடுத்து கூட இருந்தாங்க. செல்ஃபி வீடியோவில் எடுத்து அந்த வீடியோ ஃபுல்லாக எல்லா பிளேஸையும் கவர் பண்ணி லாஸ்ட்டாக இந்த குதிரை ஓடுற ராட்டினத்துலேயும் உட்காந்து சுற்றிட்டு, அதுலேயும் நானும் பாப்பா சேரில் உட்காந்துருந்தோம், பையன் அந்த குதிரையில் உட்காந்துருந்தோம். அதை சுற்றி முடிச்சுட்டு இறங்கிட்டு நாங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நடந்து திருவிழாவில் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நிறைய கடைங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு போகிற வழியில் வந்துட்டு இந்த மருதாணி வைப்பாங்க இல்லையா, இந்த அத்தை சின்ன வயசில் இது என்ன சொல்லுவாங்க, அல்தான்னு சொல்லுவாங்க. அல்தா கலர் மாதிரி வர்றது, இன்ஸ்டண்ட்டாக வர்றது. நம்ம கையில் வைக்கும் போது வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக கலர் வந்துடும். அது எப்படி வரும்னா, சின்ன வயசில் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்கும். ஆனால் இப்போ நானும் என் பையனும் தான் இப்போ வச்சு ட்ரை பண்ணுவேன். ஆனால் அந்தளவுக்கு டார்க்னஸ் வரல. வீட்டுக்கு போய் சோப் போட்டு கழுவினோடனே போயிடுச்சு அந்த கலர். அந்தளவுக்கு டார்க்னஸ் எதுவும் கொடுக்கல கைக்கு. அதுக்கப்புறம் நேராக திருவிழாவுக்கு ஷாப்பிங் இருக்க ஏரியாவில் நடந்து போயிட்டு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு, அதையும் கிரேஷ் கலரில் ஒரு நல்ல ஹேண்ட்பேகு, எல்லா ஹேண்ட்பேக்கும் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்ன்னு வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக திருவிழாவுக்கு நடந்து போகிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 to 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஃபுல்லாக லைட்டிங் செட்டிங்கோடு இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். எங்களுக்கு வந்துட்டு திருவிழா வந்துட்டு முன்னாடியே ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே ராட்டினம்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இருக்க காலத்தில் பார்த்திங்கன்னா செட்டிங்கு, ராட்டினம் வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் நடக்குது. ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி அப்படி தான் செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன் பண்ணுவாங்களே, பாம்பு புத்தலை பண்ணுறது, இந்த மரம் ஆடுற மாதிரி, இயற்கையில் கொஞ்சம் இயற்கையாக இருக்க மாதிரியே செட் பண்ணுவாங்க. சாமி சிலை இதெல்லாம் வச்சு செட் பண்ணி லைட்டிங்ஸோட பண்ணி பூமாலெல்லாம் போட்டு ஸ்டாச்சூஸ்லாம் வச்சு நல்லா பண்ணியிருப்பாங்க. அதான் அம்மனோட சிலை இருக்க மாதிரிலாம் பண்ணி இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி, இது எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க.